सघोषो धार्तराष्ट्राणां हृदयानि व्यदारयत् नभश्च पृथिवी चैव तुमुलो व्यनुनादयन् अथ व्यवस्थितान् दृष्ट्वा धार्तराष्ट्रान् कपिध्वजः प्रवृत्ते शस्त्रसम्पाते धनुरुद्यम्य पाण्डवः हृषीकेशं तदा वाक्यमिदमाह महीपते अर्जुन उवाच सेनयोरुभयोर्मध्ये रथं स्थापयमेच्युत यावदेतान्निरीक्षेऽहं योद्धुकामानवस्थितान् कैर्मया सह योद्धव्यमस्मिन् रणसमुद्यमे योत्स्यमानानवेक्षेऽहं य एतेऽत्र समागताः धार्तराष्ट्रस्य दुर्बुद्धेर्युद्धे प्रियचिकीर्षवः संजय उवाच एवमुक्तो हृषीकेशो गुडाकेशेन भारत सेनयोरुभयोर्मध्ये स्थापयित्वा रथोत्तमम् भीष्मद्रोणप्रमुखतः सर्वेषां च महीक्षिताम् उवाच पार्थ पश्यैतान् समवेतान् कुरूनिति तत्रापश्यत् स्थितान् पार्थ पितॄनथ पितामहान् आचार्यान् मातुलान् भ्रातॄन् पुत्रान् पौत्रान् सखींस्तथा श्वशुरान् सुहृदश्चैव सेनयोरुभयोरपि तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धूनवस्थितान् कृपया परयाविष्टो विषीदन्निदमब्रवीत् अर्जुन उवाच दृष्ट्वेमं स्वजनं कृष्ण युयुत्सुं समुपस्थितम् कृपया परयाविष्टो விஷீதன் அதாவது இரக்கத்துல அப்படியே நிறைஞ்சுண்டு விஷீதன் மிக வருத்தத்துடன் அர்ஜுனன் சொல்ற திருஷ்டுவேயம் ஸ்வஜனம் கிருஷ்ண என்னோட என்னோட உறவினர்களை தான் நான் பாக்குறேன். என்னோட யுத்தம் செய்ய முன் வந்திருக்கா இங்க கூடியிருக்கிறவெல்லாம் என்னோட உறவினர்கள், அவளை தான் பாக்குறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற. அப்புறமா என்ன நடக்குதுன்னு அடுத்த ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம். सीदन्ति मम गात्राणि मुखं च परिशुष्यति वेपथुश्च शरीरे मे रोमहर्षश्च जायते சீதந்தி பலவீனமாகிறது மம என் காத்ராணி கை கால்கள் முகம் வாய் ச மற்றும் பரிசுஷ்யதி வறண்டு விட்டது வேபத்துஷ்ச நடுங்குகிறது ஷரீரே உடம்பு மே என் ரோமஹர்ஷ மெய்சிலித்திருந்து ஜாயத்தே ஆகிறது என் கைகால்கள் பலவீனமாகிறது வாய் வறண்டு விட்டது உடம்பு நடுங்குகிறது மற்றும் மெய் சிலிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லிட்டு இருக்கார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். சீதந்தி மம சி நெடில் எடுத்து தந்தி இந்தி த மேல ஒரு ஆகாத் கொடுத்து மம காத்ராணி காத்ரா கா மேல ஒரு ஆகாத் கொடுத்து த்ரா ரெண்டும் நெடில் எழுத்துக்கள். அதை இழுத்து சொன்னா நீ ஷார்ட் ஆயிடும். இல்லைன்னா காத்ராணி அப்படின்னு போறது பதிலா காத்ராணி முகைஞ்ச பரிசுஷ்யதி
शुष्य ஷு அப்புறம் ஷு மேல ராகாத் கொடுத்து शुष्यति मुखैच मुखै இல்ல मुख मुखैच परिशुष्यति वेपथुश्च शरीरे मे वेप वे नडलது तुश्च तुश्च இல்ல तुश्च शरीरे मे रोमहर्षश्च रोमहर् அதுக்கப்புறம் ரபார் கொடுத்து ஷஷ்ச ஜாயதே ஒரு ஸ்லோகம் सीदन्ति मम गात्राणि मुखैश्च परिशुष्यति वेपथुश्च शरीरे मे रोमहर्षश्च जायते மியூட் பண்ணிக்கோங்க சார் ப்ளீஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். ஏன்னா எல்லா ஸ்லோகமே அர்ஜுன் என்ன சொல்றது, அர்ஜுனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுதான். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பார்க்கலாம். காண்டீவம் ஸ்ரௌசதே ஹஸ்தாத் त्वक्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुम् भ्रमतीव च मे मनः. மியூட் பண்ணிக்கிறேன் சார். காண்டீவம்ங்கிறது அர்ஜுனனோட வில்லு. ஸ்ரௌசதே நழுவுகிறது, அஸ்தாத் கையிலிருந்து, துவக் உடம்பு, ச இவ மற்றும் கூட, பரி எல்லாம், தஹ்யதே எரிகிறது, ந இல்லை, ச கூட மற்றும், ஷக்னோமி முடியும், அவஸ்தாத்தும் நிலைத்திருப்பது, பிரமதீவ குழம்பி இருப்பது, ச மே ச மற்றும் மே என் மனஹ மனசு, என் வில் கையிலிருந்து நழுவுகிறது, உடம்பு முழுக்க எரிகிறது, என்னால் நிலையாக நிற்க முடியவில்லை மற்றும் மனசு குழம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷனா பார்க்கலாம். காண்டீவம் காண்டி காக் மேல ஒரு ஆகாத் கொடுத்து காண்டீவம் ஸ்ரௌச ஸ்ரௌச ஸ்ர அப்புறம் அவங்க ச வருதுனால அவங்க இஸ் அருணாசிக். ஸ்ரௌசதே ஹஸ்தாத் அது அஸ்தாத் இல்ல, ஹஸ்தாத் त्वक्चैव ஹஸ்தாத் त्व இத்து இத்துவ 3 இருக்கு. ஹஸ்தாத் त्वक्चैव परिदह्यते दह्य दह्यते न च शक्नोम्यवस्थातुं न शक्नोष इक्कण्डो जॉइंट न शक्नोम्य नोम्य रागात கொடுத்து शक्नोम्य वस्थातुं वस्था नोम्य रागात கொடுத்து वस्थातुं भ्रमतीव च मे मनः भ्रम भ्रमल भ्रमतीव च मे ती अन्मे ரெண்டுமே நெடில் எழுத்துகள். तीव च मे मनः ஒரு ஸ்லோகம். गाण्डीवं स्रंसते हस्तात् त्वक्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः. அது சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். निमित्तानि च पश्यामि विपरीतानि केशव न च श्रेयोनुपश्यामि हत्वा स्वजनमाहवे. நிமித்தானி நிமித்தானின சகுனங்கள், கெட்ட சகுனங்கள். ச பஷ்யாமி ச மற்றும் பஷ்யாமி பார்க்கிறேன், விபரீதானி விபரீதானி துரதிருஷ்டமான அதாவது மிஸ்ஃபார்ச்சூன் சகுனங்கள்ல கெட்ட சகுனங்கள், துரதிருஷ்டமான சகுனங்கள்.
கேசவ பகவான சொல்றார். ந ச இல்லை மற்றும் மற்றும் ஸ்ரேயோ சிறப்பு அனுபஷ்யாமி நான் பார்க்கிறேன். ஹத்வா வதம் ஸ்வஜனம் உறவினர் ஆகவே யுத்தத்தில். என்ன சொல்றேன்னா, நான் துரதிர்ஷ்டமான சகுனங்களை காண்கிறேன். யுத்தத்தில் என் உறவினர்கள் வதம் செய்வதில் ஒரு சிறப்பும் எனக்கு தெரியவில்லை. அர்ஜுன் சொல்ற ஒரு க்ஷணமா பார்க்கலாம். நீ மித்தானி மித்தா இத்து தா ரெண்டு இருக்கு. நீ மித்தானிச்ச தா நெடில் எழுத்து இழுத்துனா நீ ஷார்ட் ஆயிடும். நீ மித்தானிச்ச பஷ்யாமி. அதே மாதிரி பஷ்யா பாமில் ராகத்துக்கு இந்த யாவ எழுத்தேன்னா பஷ்யாமி விபரீதானி கேஷவ. விபரீதானி வி அண்ட் ரெண்டுமே நடுவில் எழுத்துக்கள். இழுத்து சொன்னா கேஷவ கரெக்டா வரும். நச்ரேயோ நச்ரே சமிழ் ஸ்ர அது ஷன்ற நச்ரேயோனு பஷ்யாமி. அதே பஷ்யாமி. ஹத்வாஸ்வ ஹத்வா ஹமிலாக வாமேல ஒரு ஆகாத் கொடுத்து ஹத்வாஸ்வ வாஸ்வ வான் சேர்த்துண்டு ஹத்வாஸ்வஜனமாஹவே. ஸ்லோகம். நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேஷவ ந ச ஸ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாஹவே. முதல்ல என்ன சொல்ற, சீதந்தி மம காத்ராணி முகைச்ச பரிசுஷ்யதி வேபதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே. காண்டீவம் சம்ஸ்ரதே ஹஸ்தாத் த்வக்சைவ பரிதஹ்யதே நச்ச சக்னோம்யவஸ்தாதும் பிரமதி வச்சமே மனஹ. எல்லாம் சொல்ற உடம்புல என்னெல்லாம் நடக்கிறது. இப்ப நமக்கு ஏதான ஒரு வருத்தம், பேனிக் அட்டாக் சொல்றோம், ஒரு பயத்தோட ஒரு ஒரு நம்ம மேல ஒரு ஆக்கிரமிப்பு வருது. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறச்ச உடம்புல சொல்ல ஆரம்பிச்சிடும். உடம்புல ஒவ்வொரு பார்ட்டும் இது வந்திருக்கு அப்படின்னு உடம்பு அதுக்கு ரியாக்ட் பண்ணும். எப்படி அந்த இந்த வருத்தமோ அந்த 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 பயத்தோட ஒரு ஆக்கிரமிப்பு வரத்த உடம்பு அப்படியே உடம்பு சொல்லும் இது நடந்துட்டு இருக்குன்னு. உடம்புக்கு தெரிஞ்சதுன்னா உடம்பு உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ண வருது. அதனால அப்படிதான் நம்ம உடம்புல இருக்கிற இந்திரியங்கள்லாம், இந்திரியங்களோட மெயின் கர்மங்களே இதுதான். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரைச்ச எப்படி அந்த உடம்பு இந்த உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இந்திரியங்கள்லாம் இந்த பிரகிருதி நமக்கு கொடுத்துருக்கா. ஆனா அந்த இந்திரியங்களை நம்ம என்ன என்ன பண்றோம்னா, அந்த இந்திரியங்களை நம்ம அது போகம் கொடுத்து அதுக்கு ஒரு ஆசை துவேஷம் கொடுத்து இது நல்லது அது கெட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்து அது நல்லதையே எதிர்பார்த்துண்டு எதிர்பார்ப்புகள் வர்றதுனால பலன்களுக்காக பார்த்துட்டு நம்மளோட கர்மங்களை மறந்துண்டு இந்த மாயையில கலந்துன்றோம். நமக்குள்ள இருக்க பகவான பாக்குறது இல்லை. அதான் கீதையோட ஒரு இதே. இந்த இந்திரியங்கள்லாம் எப்பொழுதுமே நம்மளை யாராவது நம்மளை அடிக்க வர அட்டாக் பண்ணுவாங்க, நம்மளோட ஓடணும். அதுக்காகவே இந்த இந்திரியங்கள்லாம் அது இது தவிச்சுண்டு அதுக்கு தகுந்தாப்புல உடம்ப தயார் பண்ணிக்கிறது தான் இந்த இந்திரியங்களோட வேற. அதே தான் இங்கேயும் நடக்கிறது. இவருக்கு ஒரு பயம், ஒரு பேனிக் அட்டாக் வருது, ஒரு வருத்தம். அப்படியே அவர் மேல என்ன பாக்குறாரு, அவர் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம உறவினர்கள். இப்ப நம்ம ஹத்யா வதம் பண்ண போறது நம்ம உறவினர்கள்ல, நம்ம உறவினர்கள் தான் இறக்க போறா. அதுல என்னோட தகப்பனார்கள் இருக்கா, பாட்டன்மார்கள் இருக்காங்க, மாமாக்கள் இருக்கா, மாமனார் இருக்காரு, என்னோட தமையன்மார்கள் இருக்காங்க. எனக்கு என்னை பத்தி நல்லதா நினைக்கிறவா இருக்கா, எல்லாரும் தான் சாக போறா அப்படின்னு. அப்பதான் அவருக்கு குரு நீத்தி அப்படின்னு சொன்னோன்னுதான் அவருக்கு இந்த இந்த ரெண்டு சேனைகளுக்கும் நடுவுல நிக்க வைக்கிறச்சு இதை பாக்கறச்சு உடம்புல ஒவ்வொரு இதுவும் சொல்ல ஆரம்பிக்கிறது. அதை இவரும்
ஸ்பஷ்டமா சொல்றார். வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ம், பகவத்கீதை ஒரு ஸ்லோகம் புத்தகம், ஒரு பகவான் ஒரு இதான ஒரு பிரார்த்தனை புத்தகம் மாதிரி இருந்ததுன்னா, அதுல இந்த மாதிரிலாம் வராது. எந்த ஒரு பிரார்த்தனை புத்தகங்களையும் பார்த்தேன்னா, ஹோலி புக்ஸ பார்த்தேன்னா, கிரந்தங்கள பார்த்தேனோ, அதுல இந்த மாரி நம்ம உடம்புக்கு என்ன நடக்குது அப்படிலாம் வருதில்ல இல்லையா? இது வந்து நம்ம நெறைய வேதங்கள் படிக்கிறோம். நெறைய படிக்கிறா, ருத்ரம், சமக்கம் எல்லாம் நெறைய இருக்கு. ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல இந்த மாரி பகவான அ பத்தி சொல்றது இருக்கு. பகவான் நம்மள்ட்ட சொல்றத பத்தியும் இருக்கு. ஆனா இந்த மாரி உடம்புல இந்த மாரி நடக்கிறது அப்படிலாம் சொல்றது இல்ல. இந்த ஒரு கிரந்தத்துல தான் அந்த மாரி சொல்றாங்க. ஏன்னா, பகவத்கீதா வந்து ஒரு பிராக்டிகல் பிராக்டிகல் வேதாந்தம்னா இதுதான். விவேகானந்தர் சொல்லியிருக்காருன்னு முதல்லயே நம்ம சொல்லியிருக்கோம். பிராக்டிகலா எப்படி இருக்கணும்? எப்படி ஒரு வேதாந்தம் இருக்குங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த பகவத்கீதை. இந்த ஸ்லோகங்கள் தான் அத பார்த்தேன்னா, அது கரெக்ட்டா சொல்லுது. எப்படி ஒருத்தருக்கு எப்படி மனசுல இந்த மாரி தோன்றுது, அதுக்கு பகவான் எப்படி வந்து நமக்கு அதுக்கு பதில் பண்றார், பகவான் எப்படி அத அந்த 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 கவலைகள், அந்த சம்சயங்கள்லாம் எப்படி நிறைவேத்துறார், அந்த மாரி ஒரு சம்வாதத்திலேருந்து வருது. அப்படின்னா, நம்மளும் பகவானோட பேசச்சே நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள்லாம் நம்ம பகவான்ட்ட சொன்னோம்னா, பகவான் எப்படி தீர்த்து வைப்பாருங்கிறதுக்கான ஒரு உதாரணமா இந்த இந்த ஸ்லோகங்கள். இல்ல இந்த ஸ்லோகத்துல அந்த மாரி ஒண்ணும் பெருசா ஒண்ணும் தத்துவங்கள்லாம் இல்ல. இதுல ஒண்ணும் இந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படியே படிச்சுன்னு போயிடலாம். ஆனா இதுல இருக்கிறது நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, இதுதான். நமக்கு வந்து எப்படி பகவானோட பேசினா நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் அப்படியே பகவான்ட்ட சொன்னோம்னா, நமக்கு உடம்புல என்ன நடக்குதுன்னு சொன்னதுதான் நமக்கு பகவான் அதுலேருந்து நமக்கு ஒரு நமக்கு வழி காண்பாங்கிறதுக்கான இந்த மாரி அர்ஜுனன் கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. என் கை கால்லாம் பலவீனமா இருக்கு. வாயெல்லாம் வறண்டு போச்சு. உடம்பு நடுங்குறது. என்னோட மெய் சிலிச்சுன்னு போயிட்டு இருக்கு. என் கையில இருக்கிற வில்லு கீழ நழுவி விழறது. உடம்பு முழுக்க எரிகிறது. என்னால் நிலையாக நிற்க முடியவில்லை. மனசு குழம்பி இருக்கு. அப்படின்னு 8 வகையான சயின்ஸும் அவர் வந்து சொல்றார் பகவான்ட்ட. இந்த மாரி என்னால இந்த மாரி ஒரு இதுல இருக்கேன் நான் அப்படின்னு அர்ஜுனன் வந்து பகவான்ட்ட வந்து 8 விதமா என்ட்ட இருக்கிறத பத்தி சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இந்த என்ன சொல்றேன்னா, "நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவா." இது வந்து ஒரு மனசு இதுவும் ஒரு மனசு சஞ்சலமா இருக்கச்ச, நிமித்தானி இந்த சகுனங்கள்லாம் என்னன்னு பார்க்குறோம் நம்ப. இது பல்லி சத்தம் போடுறது, காக்கா இப்படி பறக்கிறது, கண்ணு எனக்கு இது மாரி ஆகுது. இது மாரி நெறைய சகுனங்கள் நம்ம சொல்றோம். பூனை கிராஸ் பண்ணுது. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சகுனம், சகுனம்னு. இப்ப நமக்குள்ள ஒரு சஞ்சலம் இருக்கச்சு தான் இந்த சகுனமே நம்ம கண்ல படும். நமக்குள்ள சஞ்சலம் இல்லன்னா இந்த 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 மாரி நடந்தா கூட நம்ம கண்லயே படாது. ஆனா, மனசு சஞ்சலமா இருக்கறச்ச, நிமித்தானி ச பஷ்யாமிக்கா அவருக்கு வந்து விபரீதானி நிமித்தானி துரதிர்ஷ்டமான சகுனங்கள்லாம் எனக்கு எனக்கு தெரியறது அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், நச்சஸ்ரேயோ நுபஷ்யாமி நச்சஸ்ரேயோ நுபஷ்யாமி எனக்கு இன்னும் ஆ இதுலேருந்து ஒரு நல்ல சிறப்பா இது நடக்கும்னு எனக்கு தோணல. எனக்கு நான் பார்க்க முடியல அப்படிங்கிறார். ஸோ இதிலே பஷ்யாமி, அனுபஷ்யாமி அப்படின்னு வருது. இந்த 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 சமஸ்கிருத பாஷையோட ஒரு அழகு. பஷ்யாமிங்கிறது நான் பார்த்தேன் அப்படிங்கிறது. பார்த்துன்னு இருக்கேன் அப்படிங்கிறது. அனுபஷ்யாமின்னா நான் அதே தான் பார்க்கிறேன். அதாவது ஃபியூச்சர பார்க்குற மாரி. அது அதுல ஃபியூச்சர பார்க்கறச்ச நச்ச ஸ்ரேயோ எனக்கு ஒரு சிறப்பான எதுவும் நடக்கிற மாரி தெரியல. அத்வா ஸ்வஜனமாகவே. என்னோட ஸ்வஜனம், ஸ்வஜனம், ஸ்வஜனம்னு சொல்லிண்டே இருக்காரு அர்ஜுனன். இப்பதான் அவருக்கு புரியுது ஸ்வஜனம். என்னோட ஜனங்கள், என்னோட உறவினர்கள். அவார்டு அத்வா ஆகவே இந்த யுத்தத்துல அத 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 பண்ணி எனக்கு எதுவும் சிறப்பா நடக்கிற மாரி இல்ல. தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு கேஷவா அப்படிங்கிற. கேஷவா என்ன கேசவன் பகவான தான் சொல்ற கிருஷ்ணருக்கு கேசவன்னு ஒரு 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 பேர் இருக்கு. கேஷவா அப்படின்னா கேஷிங்கிற ஒரு ஒரு டெமன ஒரு அசுரர இவர் வந்து வதம் பண்ண ஒரு கதை இருக்கு. ஏன்னா கம்சர் வந்து கிருஷ்ணரை வதம் செய்யறதுக்காக கேஷின்னு ஒரு ஒரு அசுரரை அனுப்புறான். அந்த கேஷி வந்து ஒரு குதிரை ஒரு வேஷத்தை எடுத்துட்டு அவரை வந்து அஹ், கிருஷ்ணரை வதம் பண்றதுக்காக கிருஷ்ணர் வந்து
ஒரே ஒரே உதையில அவரை கீழே வீழ்த்திடுறார். வீழ்த்திட்டு அவர் வாய்க்குள்ள கை விட்டு அவர் அவர் நெஞ்ச சோக் பண்ணி அவர் அவர் மறைஞ்சு போயிடுறார். இந்த கேஷிங்கிற ஒரு மா பலசாலியான ஒரு அசுரர் அதை வந்து ஒரே நிமிஷத்துல இவர் கிருஷ்ணர் வந்து வதம் செஞ்சிடுறார். அப்பதான் அவருக்கு அந்த நாரா நாரதர் தான் இவருக்கு கேஷ்வான்னு ஒரு பேரு கொடுத்தாப்புல ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த மாதிரி கேஷ்வா அப்படின்னு இந்த பகவத்கீதையில 3 வாட்டி அர்ஜுனன் வந்து இவரை கேஷ்வா கூப்பிட்டிருக்கார். இந்த 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 ஸ்லோகத்துல சொல்றார் கேஷ்வா அப்படின்னு. இதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலயும் கேஷ்வாங்கிறது வருது. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேஷவம் பிரதிகச்சதி. கேஷவா அங்கேயும் வருது. அதாவது அதுல என்ன சொல்றதுன்னா, எப்படி மழை தண்ணீர் வந்து பூமியில வந்து சாகரத்துக்கு போறதோ அது மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் நமஸ்காரம் பண்றதெல்லாம் கடைசியில கேசவன் கிட்ட போறது அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றது. இங்க வந்து கேஷவா அப்படின்னா ஏன் யூஸ் பண்றாரு அர்ஜுனன்? அதுக்கு வந்து மனசுல இருக்க சஞ்சலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிருஷ்ணர் வதம் பண்றதுக்கு இங்க வந்து கேஷின்னு ஒரு ஒரு அசுரர் வந்து நமக்குள்ள இருக்கிற சஞ்சலங்கள் தான் ஒரு அசுரர் மாதிரி அதை வதம் பண்ற வர வர கிருஷ்ணர் அப்படிங்கிறதுக்காக கேஷ்வா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். நிமித்தானிச்ச பஷ்யாமி விபரீதானி கேஷவ நச்ச ஸ்ரேயோ பஷ்யாமி அத்வா சஜனமாகவே. இப்ப வந்து நம்ம என்னால 8 விதமான உடம்புல இருக்கிற எல்லா என்னெல்லாம் நடக்கிறது எல்லாத்தையும் பகவான்கிட்ட சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப கெட்ட கெட்ட சுகுணமா தெரியறது இவ என்னோட உறவினர்களை கொலை பண்றதுல எனக்கு எதுவுமே நல்லது நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு பகவான்கிட்ட சொல்றார். அதுக்கப்புறமா அதே எல்லாமே இந்த இந்த அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்லாம் இதே மாதிரிதான் வந்துட்டே இருக்கும். அர்ஜுனனோட விஷாதம் தானே இதெல்லாம். விஷீதன் தானே வருது. விஷீதன் விஷீதன் இதம் அப்ரவீத். விஷீதத்துல அதாவது ரொம்ப வருத்தத்துல இருக்கிறத என்ன சொல்றாருங்கிறதுக்கான யோகம் இந்த சாப்டர். அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.